பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக மிக ஒரு சந்தோஷமான உற்சாகமான ஒரு காரியம் என்னவென்றால், மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது என்பது இன்றைக்கு அநேகருக்கு முடியாத காரியமாக இருக்கிறது. அப்படியே எடுத்தாலும் கூட அதை பிறருக்கு சொல்லாமல் ரகசியமாக வைத்திருப்பார்கள். ஆனால் ஒலிவமலை ஜெபக்கூடாரத்திலே கடந்த வாரம் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் சகோதரி ஏஞ்சல், சகோதரன் மோகன் கணவன் மனைவியாக ஞானஸ்நானம் எடுத்தார்கள். எடுத்தது மட்டுமல்ல, இந்த வாரம் ஊரை கூட்டி வைத்து நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம் என்பதை அறிவித்தார்கள். அவர்கள் சொந்த பந்தம் எல்லாரையும் அழைத்து விருந்து வைத்து, கடந்த வாரம் நாங்கள் கணவனும் மனைவியுமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம் என்று ஊருக்கே அறிவித்திருக்கிறார்கள். மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவர்களை பிதாவுக்கு முன்பாக நானும் அறிக்கை பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உண்மையிலேயே இந்த பிள்ளைகள் மனுஷர்களுக்கு முன்பாக பிதாவை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே ஆலயத்துக்கு வரும்பொழுது பரிசுத்த வேதாகமத்தை கையில் தூக்கிட்டு வர வெக்கப்படுற ஆட்கள்லாம் இருக்கு. செல்போன்லேயே இருந்தால் போகணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கு. அப்படிப்பட்ட காலத்தில் ஞானஸ்நானம் எடுத்து அதை மறைக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக ஊழியத்துக்கு வந்து இந்த 17 ஆண்டுகளிலே முதல் முறையாக நானும் எத்தனையோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். அதை கொண்டு எனக்கு டாக்டர் பட்டமெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு ஓரத்தில் கிடக்கிறது, அதல்ல முக்கியம். ஆனால் இந்த பிள்ளைகள் முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையிலே ஞானஸ்நானம் எடுத்ததை ஒரு திருவிழா போல கொண்டாடுகிறார்கள். உண்மையிலேயே அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதற்கு பிரயாசப்பட்ட கிங்ஸ்டன் பிரதர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இதற்கு முழு முயற்சி எடுத்து உற்சாகமாய் செயல்படுத்திய சகோதரி ஏஞ்சல், சகோதரன் மோகன் கணவன் மனைவியை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ திருவிழாக்கள் கொண்டாடுவோம். அதையெல்லாம் விட மணவாளனுக்கு மணவாட்டியாக நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேன் என்று உலகத்துக்கு அறிவிக்கிற இந்த விழாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே. ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம்? அவர் சீக்கிரம் வரப்போகிறார். 2வது செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் பக்கத்தில் இருக்க எழில் மகாலில் மாதந்தோறும் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இயேசுவின் வருகையின் சத்தியம். இயேசு வரப்போகிறார் என்பதற்கு நிறைய அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எக்கச்சக்க அடையாளம் படக்காட்சியோட காட்டுறோம். என்ன, நம்ம தூத்துக்குடியில் நடந்த அடையாளத்தை இந்த வர்ற 10ஆம் தேதி காட்ட போகிறோம். நம்ம தூத்துக்குடியில் நிறைய அடையாளங்கள் நடந்திருக்கிறது. அது சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டூம்ஸ் டே ஃபிஷ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ 2 நாளைக்கு முன்னால் நடந்தது சொல்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? டூம்ஸ் டே ஃபிஷ், அதாவது அந்த காலத்தின் நாளின் மீன் பேர். அழிவின் காலத்து மீன். அது எங்க இருக்கும்னா கடலுக்கு அடியில 3500 அடி ஆழத்துல தான் இருக்கும். மேல வராது அந்த மீன். அது கிட்டத்தட்ட 36 அடியில இருந்து நீளத்துக்கு வளரும். பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல வாழை மீன் பார்த்திருக்கீங்களா? வாழை மீன் அந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா ரொம்ப பெருசா இருக்கும். 30 இல்லையா? இவங்களுக்கு நேரம் எல்லாரும் கொஞ்சம் நம்பிக்கையோட விசுவாசத்தோட போய் கை நீட்டுங்க. நான் விசுவாசிக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்குறேன், மோகன்கிட்ட கேட்குறேன், ஏஞ்சல்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு குழந்தை பிறக்கும் நம்புறீங்களா? கர்த்தர் தருவார் நம்புறீங்களா? ஏஞ்சல். ஆமாம். சோத்திரம் 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 சோத்திரம். தகப்பனே நன்றி. ஜெயந்தி இந்த பக்கம் ஏஞ்சல்கிட்ட வா. இல்லை, ஏஞ்சல் இந்த பக்கம் தொடணும். வரலாம் இந்த பக்கம். நீ தொடு கல்லு கை. ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம். எல்லாம் கை நீட்டுங்க. ஏசப்பா சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். தகப்பனே அப்பா, உடைய மகன் மோகனுக்காய் வருகிறோம்ப்பா. மோகனை ஆசீர்வதிங்க, ஏஞ்சலை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளின் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க சுவாமி. நீர் இன்றும் ஜீவிக்கிறீரப்பா. நீர் மரித்தவர் அல்ல, நீர் உயிர் தெழுந்தவர். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர். இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிறீர். இன்றைக்கும் உடைய ஊழியக்காரனின் ஜெபத்தை கனம் பண்ணுங்கப்பா. அப்பா இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அப்பா மகன்
மோகனை வாழ்த்துகிறேன்பா. மோகனுக்குள்ள ஏதாவது தடை இருந்தா அந்த தடைகளை எடுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, கர்ப்பத்தின் கனிக்கு எந்தவித தடையும் இல்லாதபடி ஏற்ற வேளையில ஏற்ற உற்பத்தி காலத்துல ஒரு குமாரனை பெற்றெடுக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. ஏஞ்சலுக்கு கிருபை கொடுங்க. கணவனும் மனைவியும் ஒரு மனமாய் விசுவாசிக்க கிருபை கொடுங்கப்பா. அப்பா, ஆபிரகாம் சாராளை ஆசீர்வதிச்ச கர்த்தர், அப்பா எலிசபெத்தை ஆசீர்வதித்த கர்த்தர், அப்பா அந்த ஸ்திரீயை ஆசீர்வதித்த கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். அதை அறிவிக்க வந்த தூதனாக கர்த்தர் இன்றைக்கு என்னை அனுப்பி இருக்கிறார். தேவ ஜனமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் ஆவிக்குள் உணர்கிறேன். நிறைய பேர் இந்த கடன் பாரத்தில் சிக்கி, ஏசப்பா எனக்கு விடுதலை கிடைக்காதா, எனக்கு விடுதலை கிடைக்காதா, நான் எப்ப விடுதலை பெறுவேன், என்னால அடைக்க முடியலையே சுவாமி என்று கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க. நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரல தேவ ஜனமே, உன் கடனை அடைக்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நன்றி தகப்பனே. இந்த நாளிலே பிள்ளைகளின் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இப்பொழுது வாஞ்சையோடு